அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் வகையில் தான் இந்த நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் புதன், தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், குரு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு ஆட்சியாக இருக்கார். அயன சயன விரய ஸ்தானாதிபதி புதன் ராசியில் இருப்பதால் சுப பலன்கள் உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்குது. எடுத்த காரியங்கள் தாமதத்திற்கு பிறகு சாதகமான ஒரு பலன்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. ராசியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் மனோதிடத்தை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தாயாரின் உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபார தொடர்பான விவகாரங்கள் தாமதமாக நடைபெறக்கூடியதாகும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலுமே அதனை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடலாம். வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உறவினர்கள் உதவி கிடைக்கக்கூடியதாகும். பெண்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. கலைத்துறையில் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். அரசியல் துறையில் காரியங்கள் வேகம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சில ஊழல் வரும். முக்கிய பொறுப்புகளை வகித்திருப்பவர்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களின் பகையை வளர்த்து கொள்ள நேரிடலாம். மனதில் இணை புரியாத கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். தியானம் செய்ய நிம்மதி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எளிதில் சமாளிப்பீங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையலாம். வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படும். கடன் வாங்க முயற்சிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்க வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்குது. அனாவசியமான செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே கவனம் தேவை. பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். பழைய வாகனத்தை மாற்றி புதிய ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்குவீங்க. வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வீங்க. ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மனைவியின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். வீட்டில் உள்ளவர்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் வகையிலும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு ஏற்படும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் முயற்சிகள் உதவியுடன் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான பணத்தை நன்கொடையாக வழங்கி வருவீங்க. அருகாமையில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் தனவரவு உண்டு. விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம்.
வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடையக்கூடியதாக இருக்குது. வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம், முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாட்களில் உங்களின் திறமைமிக்க செயல்பாடுகள் அனைவரின் பாராட்டையும் பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்குது. சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஸ்திரத்திருப்பு உங்களுக்கு நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும். கேட்டதை குறித்தால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரலாம். நல்ல ஒரு குரு வாக்கியப்பட்டு ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படக்கூடியதாக இருக்குது. பயிர் மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம். தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்கள் பறிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம் உங்களுக்கு திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே நீங்கள் கவனம் தேவை. மனைவியின் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். பணியின் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. வாகனத்தை நீங்கள் மாற்றி புதிய ஒரு வாகனத்தை வாங்குவீங்க. வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேணும். அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யலாம். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் இருந்து கருத்து வேறுமை நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு போக்கு ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பழனி ஆண்டவரை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. எதிலுமே நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்வீங்க. வேலையிலும் வியாபாரத்திலும் உங்கள் இருக்கும் கடமைகளை சரியாக நிறைவு செய்யக்கூடியதாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. வீட்டில் இருப்பவர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதுவாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவரை அணுக வேணும். தினமும் ஹனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அலுவலகத்தில் வேலை திறன் அதிகரிக்கக்கூடியதாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மேலதிகாரிகளின் சிபாரிசு செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை கூடி லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சி திட்டங்கள் போடுவதற்கான சரியான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தாருக்காக பண வரவு அதிகரிக்க அக்கறை காட்ட வேணும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளை நம்பி இறங்கலாம். இந்த காலகட்டம் உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் கொண்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. 8ல் கேது இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். வியாபார விஷயத்தில் புதிய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.